Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், செகண்ட் ஹாஃபில் ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ன, செல்லர் ஜோன் எங்கே இருக்குது, பையர் ஜோன் எங்கே இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். எஸ்டர்டே வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இந்தியா விக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 11.5 கீழே இருக்குது. மார்க்கெட்டுமே எந்த ஃபியர்னஸும் இல்லை. அதனால் எவ்ரிடே 30 to 40 பாயிண்ட்ஸ் கேப்பாக போகிறனால மைனர் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கன்சால்டேட் தான் ஆகுதே ஒழிஞ்சு ஒரு கிளியரான ட்ரெண்ட் இல்லை. அதனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி ஒரு சின்ன ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அக்ரெசிவ் குவான்டிட்டியோ அக்ரெசிவோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். மண்டேலேருந்து நீங்கள் சார்ட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக போயிருந்துருக்கும். எல்லாமே ரேஞ்ச் பவுண்ட், மேக்ஸிமம் கரெக்டான பிளேஸ் எடுத்தாவே 20 or 25 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு கிளியர் ட்ரெண்ட் வர வரைக்கும் மினிமம் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். அக்ரெசிவ் ட்ரேட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம டேட்டா சென்ட் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸ் கிளியராக சென்ட் பண்ணுவோம். காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோலேயும் சொல்லியிருந்தோம். 25,967 அது வந்து ஒரு பிவோட்டாக ஒர்க் ஆகும். அந்த ஏரியா வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அப் சைடில் சப்ஸ்டைன் ஆகுதா, டவுன் சைடில் சப்ஸ்டைன் ஆகுதான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கிறது சொல்லியிருந்தோம். சென்செக்ஸ்லையுமே இன்றைக்கி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும்போது நம்ம கிளியராக மென்ஷன் கொடுத்துருந்தோம். மண்டேலேருந்து லாங்கர் பீரியட் ஆஃப் ட்ரெண்ட் லைனில் வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். வாய்ஸ் மெசேஜில் கிளியராக சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பர்டிகுலராக பிஎஸ்வி செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுது. அதனால் பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயர்ஸ் இருக்க ட்ரை பண்ணுது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் வீக்காக இருக்கனால கன்சால்டேட் வித் நெகட்டிவ்ல ஃபாலோ ஆகிட்டனால மிக்சடு சினேரியா இருக்கும்போது ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அதனால் பார்த்து பையர் அண்ட் செல்லர் ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் நம்மளோட பிவோட்டில் இருந்து கீழே டவுன் சைடில் ட்ரேட் ஆயிருக்கு. அப்போனா நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம், ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ட்ரேடிங் குரூப் மெம்பர்ட்டையும் பார்த்தீங்கன்னா 26,000 புட் ஆப்ஷனை தான் நம்ம இன்றைக்கி ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால் மல்டிபிள் ட்ரேடை அவாய்ட் பண்ணுற பாருங்கள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க. 944 crores பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் செல்லிங் 125 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் ஒரு 4 days பை பண்ணுறாங்கன்னு இது பண்ணாதீங்க. அவங்க வந்து எந்த ஸ்டாக்கை எங்கே விற்கிறாங்கன்னு தெரியாது. அக்ரெசிவ் பையிங் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்லைட் பையிங் தான். மார்க்கெட்டோட கிளியர் ட்ரெண்ட் வந்தால் தான் நம்ம அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணணும். சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பேரிஸாக இருக்காங்க. கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்னாலும் ரீட்டைல்னாலும் நம்ம தான் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் புல்லிஷில் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு மீதி ப்ரோட்ரேடட் அண்ட் டிஐஎஸ் வந்து கிளியர் டைரக்ஷனால ரொம்ப பெரிய குவான்டிட்டியில், அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இதை இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கான செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார், ஆட்டோ செக்டார், பிஎஸ்வி செக்டார் எல்லாமே 1% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டாரும் பர்டிகுலராக பிஎஸ்சி பேங்க்கை சொல்லி ஆகணும். இன்றைக்கி பிஎஸ்சி பேங்க் 1% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து நல்ல மார்னிங்லேருந்தே நல்ல ரேலி. ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் 1.76% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் மார்க்கெட்டும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணல, நியூட்ரலாக இருந்திருக்கு. இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் பெரிய லெவலில் மூவ் கொடுக்கல. ஐடி செக்டர் சொல்லவே வேணாம், நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் கொடுக்கல. பட் எஸ்பிஐ மட்டும் பார்த்தீங்கன்னா 3.39% அப்போ இருக்குது. அதனால தான் பர்டிகுலராக எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிலே ஒரு 4% வெயிட்டேஜ் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் 9% வெயிட்டேஜ் இருக்குது. அதனால தான் மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பேஸில் விழுந்தாலும் திருப்பி ஹையர் லெவலில் போய் போகிறதுக்கான காரணம் பிஎஸ்வி செக்டார் இன்றைக்கி ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டோட கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதே தெரியணும். நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட தம்ப்லைன்லேயே சொல்லியிருந்தேன், ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ரேஞ்ச் பவுண்டில் இருக்க தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்ப்போம், நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் லெவல்ஸ் செல்லர் ஜோன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிவிட்லி புட் ரைட்டை விட கால்ஸ் ரைட் ஜாஸ்தியாக இருக்காங்க. 84,300, 84,400, 84,500 ஹெவி கால் ரைட்.
84,200ல ஸ்டாடல் இருக்குது, 84,000ங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பவுண்டுன்னு இருக்குது. சென்செக்ஸோட ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அட் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இந்த நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டைவர்ஷனாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்ரிடே 60-30 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது. பட் புட் ஆப்ஷன் சைடில் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ரேட்டிங் இல்லை. 26,000ல் கால் ரேட்டர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 26,000 புட் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷனில் ஈக்குவலாக புட் ரேட் இருக்காங்க. பெரிய லெவலில் புட் சைடில் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் மார்க்கெட்டில் ஏதாச்சும் சொன்னால் திடீர்னு இதாகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டரில் பேபி இன்றைக்கி ஃபஸ்ட் டே இருந்தாலுமே புட் ரைட்டுங்கிறது ஒரு 25,800லையோ நல்ல ரைட்டிங் வந்திருக்கணும், ஆனால் வரல. அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த சினாரியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 25,982 26,020 வரைக்குமே இந்த 40 பாயிண்ட்ஸுமே இது வந்து செல்லர் ஜோனோட ஏரியா. 25,882 25,900 இந்த 20 பாயிண்ட்ஸுமே பையர் ஜோன் ஏரியா. அதனால தான் இங்கே வரும்போது 5 மினிட்ஸில் ஹேமர், மார்னிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் எங்கல்ஃபிங் இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் வருதான்னு பாருங்கள். இல்லை ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வருதான்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும்போது ப்ரீமியமும் கரெக்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆக மாட்டேங்குது. இந்தியா விக்ஸ் படி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இந்தியா விக்ஸ் எகெயின் 11.5 கீழே ட்ரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ப்ரீமியமோட மொமெண்டமும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதனால் செல்லர் ஜோன் பையர் ஜோனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த செல்லர் ஜோன் பையர் ஜோனை பிரேக் ஆகும்போது ஸ்கேல் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்கும்போது அது நம்ம எந்த சைட் டைரக்ஷனில் பிரேக் டவுன் ஆகுதோ இல்லை பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் செல்லர் ஜோன் பையர் ஜோனுங்கிறது கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 25,980 25,980ங்கிறது பிவோட்டாக இருக்கும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் மார்க்கெட்டோட டேர்னிங் பாயிண்ட்டாக நாளைக்கு இருக்கும். இதுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகும்போது ஸ்லைட் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே திருப்பி ட்ரேட் ஆகும்போது இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்ட் லைட்டாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து இன்ட்ராடேக்கான பிவோட் நான் கொடுத்துருக்கேன். அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,041, 26,082, 26,130. டவுன் சைடுக்கான இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 25,900, 25,831, ஃபைனலாக 25,720. மார்க்கெட்டில் கிளியர் பாக்ஸ் பேட்டர்ன் ரேஞ்ச் அவுட். இம்மிடியேட்டாக பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் ஆனாலும் உடனே என்ட்ரி ஆகக்கூடாது, ஏன்னா ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிரேக் அவுட் ஆகிறமா ஆகிட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்சைடுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா மல்டிபிள் ட்ரேட் எடுக்காதீங்க, ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். பையர் ஜோன் வந்தால் லாங், செல்லர் ஜோன் வந்தால் பையர் ஜோனில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் இங்கே பார்த்தீங்க ஹேமர் அந்த மாதிரி பையர் ஜோனில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை ப்ரீமியத்தை கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அங்கேருந்து லாங், செல்லர் ஜோனில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கேருந்து ஷார்ட். இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளியராக ப்ராப்பர் ட்ரெயினாக ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகும்போது அது ஜஸ்ட் ஸ்கேல்பிங். பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் தான் எகைன் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆக விட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கும்போது அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும், நம்ம அடுத்தடுத்த டார்கெட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,980 இருக்குது, 25,900ங்கிறது சப்போர்ட்டு. சப்ளை ஜோன், செல்லர் ஜோன், பையர் ஜோன் கிளியராக சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் நாளைக்கு ரேஞ்ச் பவுண்ட் இருந்தால் செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இப்போது சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ விக்ஸ் என்விரான்மெண்ட் நியர் டு எக்ஸ்பைரி, அதனால் ஃபாஸ்டஸ்ட் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு 1.5 hours, லாஸ்ட் 1.5 hours இதுதான் கரெக்டான ட்ரேடிங் டைமாக இருக்கும் இப்போ இருக்குது. ப்ரைஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15க்கு 460 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 60 பாயிண்ட் டிகே ஆகிருக்கு. நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகும்போதே 380ல் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்குன்னா நம்மளோட மொமெண்டம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கம்பெனும். ப்ரீமியம் டிகே ஆகாமல் இருக்குன்னா மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம்.
சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 84,314 இது வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். சேம் கான்செப்ட். இதுக்கு மேலே ப்ரைஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சப்ஸ்டெயின் ஆனால் இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எகைன் இங்கே ட்ரேட் ஆனால் திருப்பியும் 84,000 83,950 ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 84,120. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 83,956. நான் ஏன் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 84,000 வைக்காமல் இருக்கேன்னா, திடீர்னு ப்ரைஸ் விழுவும்போது கரெக்டாக 84,000 பவுன்ஸ் ஆகுது. ஒரு 20-30 பாயிண்ட் லைட்டாக கீழே பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டேன். அதனால தான் சப்போர்ட் வந்து 83,956 வச்சுருக்கேன். ஃபைனல் சப்போர்ட்டாக 83,011. இங்கே வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே இருக்க எல்லாத்துலேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வரைக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் எல்லாமே அதிகமாக இருக்குது. புட் சைடை பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் சப்ளை ஜோன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்ளை அண்ட் செல்லர் ஜோன் 84,500 அது வந்து சப்ளை ஜோன். அங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கவே முடியல லாஸ்ட் 2 டேஸாக. வரும்போதெல்லாம் ஃபாலோ ஆகுது. அப்போ இங்கே சப்ளை இருக்குது ப்ளஸ் செல்லர் ஜோன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே 84,100 கீழே க்ளோஸ் வைக்க முடியல. 84,100ங்கிறது பையர் ஜோன். ஏன்னா இங்கே தான் நல்லா பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் போயிருக்கு. திருப்பியும் வரும்போது சப்ளை ஜோன் வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி பிரேக் ஆனாலும் அது திருப்பி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போது இது வந்து செல்லர் ஜோன், இது பையர் ஜோன், இது சப்ளை ஜோன், இது டிமாண்ட் ஜோன். இப்படி இருக்கும்போது சென்செக்ஸில் இந்த கலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த கலர் பாக்ஸில் திருப்பி கன்சால்டேட் ஆகிருந்தால் சென்செக்ஸ்க்குள்ளே 30 பாயிண்ட்ஸ் ஆர் 25 பாயிண்ட்ஸ் தான் பிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு லெவலில் பிரேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் வச்சாலும் சரி, ஃப்ளாட்டாக ஓப்பனாலும் சரி, ப்ரைஸ் மேலேயே சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கால் செல்லர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, புட் ரைட்டர்ஸும் ஆட் ஆயிடுவாங்க. பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிரேக் அவுட்டுங்கிறது இந்த சப்ளை ஜோனை சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 84,015க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி இந்த ஏரியாவில் திருப்பி ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். மல்டிபிள் சப்போர்ட் ஏரியாவை டெசசிவ் பிரேக் டவுன் வேணும். டெசசிவ் பிரேக் டவுன் கொடுக்கும்போதே 84,000 ப்ரீச் பண்ணிட்டு திருப்பியும் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனுக்கு மேலே வைக்க முடியாமல் தான் இங்கே ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே நடந்தால் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் 130 to 230 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி ப்ரீமியம் எடுத்துக்கணும். ஒரு சைடு ப்ரீமியமோ ஆப்போசிட்டில் இருக்க சைடு ப்ரீமியமோ ஆல்மோஸ்ட் நியர் டு டேலி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு 35 இருக்குன்னா அந்த சைடு வந்து ஒரு 44 42 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது லோ ப்ரீமியமில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவாக இருக்குது, இல்லைனா கன்சால்டேட்டாக இருக்குது, இல்லை நெகட்டிவாக இருக்குன்னா அப்போ நெகட்டிவ் சைடில் இருக்க புட் ஆப்ஷன் வந்து 0 ட்ரேடுக்கு அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணால் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது கிளியராக தெரியும். அப்போ மார்க்கெட் வந்து 84,200 க்ளோஸ் ஆகுது. அப்போ நம்ம 84,300 ஆர் 84,200 0 ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். 0 ட்ரேடுங்கிறது 30 rupees ப்ரீமியம். 30 rupees ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா 50 60 அந்த மாதிரி டபுள். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அந்த மாதிரி வரைக்கும் வரும். இல்லைனா அதை விட லோ ப்ரீமியம் பண்ணலாம். பட் இப்போ இருக்க ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 30 to 40ங்கிறது தான் லோ ப்ரீமியமாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.